அவர் ஸ்பெசிஃபிக்காக இதை பண்ணாரா இல்லை அவரை யாராவது சொல்லி பண்ண வச்சாலும் ஒரு விஷயம் வேறு இருக்குது. அது சம்மந்தம் விசாரணை போயிட்டு இருக்குன்றாங்க. இப்போ இவர் எடுத்துகிட்டு போக முடியாது. எடுத்துகிட்டு போனால் சந்தேகம் வந்து பார்த்துட்டாங்கன்னா என்ன கொண்டு போயின்னு செக் பண்ணாங்கன்னா இருக்கும் இல்லையா. நண்பருக்கு ஷேர் பண்ணியிருக்காரு. அவர் தான் அதை ரிலீஸ் பண்ணியிருக்காரு. இன்னொரு நண்பரோட சேர்ந்து தான். வினோத்துடைய வழி வந்து கண்டிப்பாக அவருக்கு மட்டும்தான் தெரியும். மிகப்பெரிய வழி அது. படம் ரிலீஸ் ஆகி வெளிநாட்டில் வந்துட்டு அதுக்கப்புறம் திருட்டு பேரேசி வருதுன்னா கூட போய் தொலைதுன்னு விட்டுருவாங்க. இதை வந்து ஒன்றுமே பண்ண முடியல, தடுக்க முடியல. சரி ரிலீஸ் ஆகிடுச்சு, போட்டோ காட்சி எடுத்துட்டாங்க, வந்து தொலைஞ்சிருச்சு, விட்டு கடந்து போயிடலாம். இது அப்படி இல்லை. காஃபி கடை நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்ப ஒரு மூத்த பத்திரிகையாளர் திரு வெங்கடேஷ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். ஜனநாயகன் படம் சட்டவிரோதமாக திருடப்பட்டு வெளியிடப்பட்டிருந்தது. யார் அதை வெளியிட்டா அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாருக்குள்ளயுமே இருந்தது. அதுக்கு இப்போ ஒரு ஏறக்குறைய முடிவை எட்டிய நிலைமையில பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரீலான்சர் எடிட்டர் இந்த வேலையை பார்த்துருக்காங்கிற மாதிரி தகவல் வெளியாயிருக்கு. இதை பற்றின முதல்ல ஒரு எக்ஸ்பிளனேஷன் என்னன்னு கொடுத்துருங்களா? அதான் சார், நான் இப்போ இந்த தகவல் கேள்விப்பட்டேன். நான் அது ரொம்ப உண்மையே கடுமையாக ஒரு தண்டனை கொடுக்கணும் சார் உங்களுக்கு. ஏன்னா ஒரு 400 கோடி ரூபாய் எடுக்கப்பட்ட ஒரு படத்தை சர்வசாதாரணமாக ஒரு உதவி எடிட்டர், ஃப்ரீலான்ஸ் எடிட்டர் தகவல் வருது. அவர் பாட்டு டக்குன்னு உள்ளே போய் இந்த ஆக்சிடென்ட்ஸை திருடி டக்குன்னு இன்னொரு நண்பருக்கு ஏதோ ஷேர் பண்ணியிருக்காரு. அவர் இதில் ரிலீஸ் பண்ணியிருக்கிற மாதிரி ஒரு தகவல் வந்து 3 பேர் சேர்ந்து அதை பண்ணியிருக்காங்க அப்படி தகவல் வருது. மேலும் ஒரு 6 பேர் வந்து கடந்த 2 நாளைக்கு முன்பாகவே சைபர் கிரைம் டிபார்ட்மெண்ட் வந்து அந்த கைது செய்யப்பட்ட ஒரு விஷயம் எனக்கு தகவல் வந்தது. பட் இந்த 9 பேரும் இப்போது அந்த விசாரணைக்குள்ளே இருக்காங்க. இந்த 3 பேரும் சிறையில் அடைக்கப்பட்டதாக ஒரு தகவல் வருது. அது முழுமையாக மிகப்பெரிய ஒரு தவறான செயல். மனசாட்சி இல்லாத மனிதர்கள் தான் நினைக்கிறேன். அந்த ஃப்ரீலான்சர் எடிட்டர் வந்து கிட்டத்தட்ட நம்மளுடைய இந்த ஜனநாயகன் படத்தோட எடிட்டர் வந்து ஒரு வாய்ப்பு வந்து நிறையா. ஏன்னா அவரோட அசிஸ்டன்ட் நிறையா படங்கள் பண்ணும்போது ஒருத்தரே எதுவுமே பார்க்க முடியாது. அப்போ ஸ்டாஃப்னு ஒரு 2-3 பேர் கண்டிப்பாக வச்சுருப்பாங்க. அது தவிர பிஸியாக ஒரு 3 படம் பண்ணும்போது அங்கேயும் எடிட்டிங் கொடுத்து பண்ணுற வாய்ப்புகள் வரும்போது அப்படி வந்து அதாவது இது நமக்கு வந்து ஃப்ரீலான்சர் ரிப்போர்ட்டர், ஃப்ரீலான்சர் விஜய் அப்படிங்கிற தகவல் நமக்கு இருக்குது இல்லைங்களா, பண்ணுவோம் இல்லையா. அந்த மாதிரி ஃப்ரீலான்ஸ் எடிட்டரும் அப்படிங்கிற ஒரு விஷயமும் ஒன்று இருந்து அவர்கள் நியமிக்கப்பட்டவர். பட் ஆனால் எனக்கு என்ன ஒரு சந்தேகம்னா இந்த இதுக்குள்ளே கண்டிப்பாக வச்சுருக்க வாய்ப்பு இருக்காது. பிரதிபர்கள் வச்சுருக்க மாட்டாங்க. ஃப்ரீலான்ஸ் எடிட்டர் இதுக்குள்ளே வச்சுருக்க மாட்டாங்க. ஆனால் இந்த ஸ்பெசிஃபிக்காக பிரதீப்புடைய ஸ்டுடியோவுக்குள்ளே அவர் எப்படி உள்ளே வந்து அந்த ஆக்சஸ் எப்படி திருடிட்டு போனாங்கிற ஒரு விஷயம் தான் நமக்கு பெரிய ஹைலைட்டாக இருப்பாது. அது மிகப்பெரிய ஒரு பட் ஆனால் கிரிமினலாக ரொம்ப திங்க் பண்ணி யூஸ் பண்ணியிருக்காரு அதை. பட் இங்கே பிரதீப் தரப்பில் வந்து சைபர் கிரைம் வந்து ஃபுல் விசாரணை பண்ணும்போது தான், ஏன்னா அவங்ககிட்ட யார் யார் வந்தால் யார் யார் உதவிக்கு வச்சுருப்பீங்க, யார் யார் வேலை செஞ்சுருப்போம், ஸ்டுடியோ யார் யார்ன்ற எல்லா விசாரணையும் இருக்கும்போது அவர்கள் சொல்லப்பட்ட நபர்கள் அடிப்படையில் இங்கே டிஜிட்டல் தொழில்நுட்பத்தில் அந்த பேசிக்கில் தான் ட்ரேஸ்வர்ட்டே பண்ணியிருக்காங்க. அப்போ சுற்றி வரும்போது அந்த குற்றவாளியே டிபார்ட்மெண்ட் நெருங்கிருச்சுன்னு ஒரு தகவல் நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தோம். நம்ம இதை இப்போ கிட்டத்தட்ட நெருங்கி இன்றைக்கி வந்து ஒரு 3 பேரை கைது பண்ணியிருக்காங்க. அந்த நபர் வந்து மனசாட்சி இல்லாமல் ஒரு பண்ணின விஷயமாக தான் நான் பார்க்குற இதை ரொம்ப கடுமையான ஒரு தண்டனை கொடுத்தாங்கன்னு அவருக்கு. பட் அவர் யார் என்னங்கிற பேர் இன்னும் வரலை. பட் விரைவில் வந்ததுக்கப்புறம் நமக்கு தெரிய வரும் சார். சார், இப்போ செல்வமணி அவர்கள் வந்து பேசும்பொழுதே ஒரு விஷயம் சொல்லியிருந்தார். யாருன்னு கண்டுபிடிக்கப்பட்டா அவங்க இனிமேல் சினிமாலே இருக்க முடியாது, அந்த அளவுக்கான ஒரு தண்டனை கொடுக்கப்படும்ங்கிற ஒரு விஷயம் சொன்னார். இப்போ ஃப்ரீலான்சர் எடிட்டருங்கிற போது அவர் இன்னும் எடிட்டராகவே ஆயிருக்க மாட்டார். ஒரு அசிஸ்டன்ட் எடிட்டராகவோ இல்லை ஒரு ஃப்ரீலான்சராக ஒர்க் பண்ணணும்னு நினச்சி பண்ணிப்பார். இப்போ அவரோட லைஃபே போச்சுல சார். மிகப்பெரிய கேள்விக்குறீங்க. சினிமா இண்டஸ்ட்ரியில் அவருக்கு வந்து இனிமேல் எல்லா கதையிலும் மூடப்படும். நீங்கள் குற்றம் செஞ்ச மிகப்பெரிய ஒரு கிரிமினல். அப்போ எப்படி நீங்கள் உள்ளுக்குள்ள எந்த டிபார்ட்மெண்ட்டில் ப்ரொடியூசரோ டைரக்டரோ எடிட்டரோ எப்படி வச்சுக்குவாங்க உங்களுக்கு? அதை அவர் கண்டாலே தூரப்போ சொல்லிடுவாங்க. இப்போ அவருடைய அது வாழ்க்கையே போச்சு. பட் அவர் ஸ்பெசிஃபிக்காக இதை பண்ணாரா இல்லை அவரை யாராவது சொல்லி பண்ண வச்சாலும் ஒரு விஷயம் வேறு இருக்குது. அது சம்மந்தம் விசாரணை போயிட்டு இருக்குன்றாங்க இப்போ தகவல் வந்து நமக்கு அதை. அதில் எது செய்தாலுமே சரி தமிழ் திரையுலகத்தில் இந்த மாதிரி ஒரு நபர்கள் இருக்கிறதுனால மிகப்பெரிய இழப்பு. இன்னைக்கு கிட்டத்தட்ட 4 கோடி ரூபாய் இழந்திருக்கிற மாதிரி ஒரு தகவல் வருது. கேவினுக்கு மிகப்பெரிய ஒரு நெருக்கடியை கொடுத்துருக்கு. பட் படம் தியேட்டருக்கு வந்து எந்த அளவுக்கு இருந்திருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒன்று பார்க்கப்படுது. சரி எப்படியாவது ரிலீஸ் பண்ணி மக்கள்கிட்ட கொண்டு சேர்த்துணுன்னு போராடிட்டு இருக்காங்க. சர்டிஃபிகேட் வந்து இன்னும் கிடைக்காம வேற அதை. ஸோ இவ்வளோ போராட்டத்தின் நடுவில் சர்வசாதாரணமாக அவர் அந்த ஆக்சஸை எடுத்து திருடி, ஏன்னா அதுலேருந்து இந்த வாட்டர் மார்க் கூட எடிட்டர் ஃப்ரெண்ட்ஸ் அவர் டெலிட் பண்ண முடியல அவரால். பட் அவர் அசிஸ்டன்ட் ஃப்ரீலான்ஸ் எடிட்டராக தான் இருக்கார். பட் நேரம் ஏதோ இருந்திருக்காதுன்னு நினைக்கிறேன். தப்புன்னு இம்மிடியட்டாக டவுன்லோட் பண்ணி அதை வந்து நண்பருக்கு ஷேர் பண்ணியிருக்கார் அவர். இப்போ இவர் எடுத்துகிட்டு போக முடியாது. எடுத்துகிட்டு போனால் சந்தேகம் வந்து பார்த்துட்டாங்கன்னா என்ன கொண்டு போயின்னு செக் பண்ணாங்கன்னா இருக்கும் இல்லையா. அது நண்பருக்கு ஷேர் பண்ணியிருக்காரு. அவர் தான் அதை ரிலீஸ் பண்ணியிருக்காரு இன்னொரு நண்பரோட சேர்ந்து தான். பட் இது வந்து மிகப்பெரிய தவறுங்க, மிகப்பெரிய தவறு தான். பட் அவருடைய வாழ்க்கை சுத்தமாக போச்சு, கேள்விக்குறியே இல்லை, வாழ்க்கையே போயிடும். சார், எனக்கு என்ன கேள்வினா சார், ஒரு படத்தோட ஃபுல் ஃபுட்டேஜை நம்ம ரிலீஸ் பண்ணுறோம், இது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாகும். உச்ச நடிகர் அவர் வேறு பாலிடிக்ஸ்குள்ளே வந்துட்டார்.
அவ்வளோ தைரியம் எப்படி சார் வந்துச்சு? அதாங்க இது வந்து என்ன சொல்றேன்னா தான் யாரும் நபர் வந்து சொல்லி பண்ணாரா அப்படிங்கிற ஒரு விஷயம். இல்லைன்னா நம்ம வந்து வந்துருச்சு இவ்வளோ பெரிய விஷயம் வந்துருச்சு நம்ம யாருங்கிறத நம்ம பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு என்ன குழந்தைய நம்ம அசால்ட்டாக பண்ணாரா அப்படிங்கிறது மாதிரி இருக்குது. அசால்ட்டாக பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்காது. ஏன்னா அவர் ஒரு வந்து இலக்கியம் நோக்கி போயிட்டு இருக்காரு. அடுத்து எடிட்டர், அடுத்து இந்த மாதிரி நான் இது பிரதீப்டா ஒர்க் பண்ணேன், அசிஸ்டண்டாக இல்லை, கிட்டத்தட்ட ஃப்ரீலான்சர் மாதிரி தான் சொல்லப்படுது. அப்போ நான் ஒர்க் பண்ணே போகும்போது அப்புறம் உனக்கு தொழில் தெரியும்னு சொல்லி வாய்ப்புகள் கிடைக்கும். அப்போது இது வந்து விவரம் தெரியாமல் பண்ணியிருக்காருன்னு சொல்லவும் முடியல நம்மளால. திட்டமிட்டு பண்ணாராங்கிறவங்களும் தெரியல. பட் அவர்கிட்ட கேட்கும் போது தான் தெரியும். நான் பிளான் பண்ணி பண்ணேன், இவர் சொல்லி நான் பண்ணினேங்கிற விஷயத்த அவர் கண்டிப்பாக சொல்லணும். நான் சாதாரணமாக இப்போ போய் உள்ளுக்குள்ளே போய் எடுத்துட்டு எனக்கு என்ன இன்னும் ஒரு மிகப்பெரிய டவுட் வருது, எப்படி அவர் உள்ளுக்குள்ளே, ஏன்னா இது வந்து பெரிய பட்ஜெட், நீங்கள் சொன்ன மாதிரி பெரிய பட்ஜெட்டு, விஜயோட இறுதி படம், அரசியலுக்கு போயிட்டார், அரசியல் சார்ந்து வந்து பேசக்கூடிய ஒரு படம், இவ்வளோ எதிர்பார்ப்புகள் இருக்கும்போது அந்த கேபின்குள்ளே வேறு யாரும் போக முடியாது. பட் இவர் வந்து நம்ம ஏற்கனவே ஃப்ரீலான்சரை ஒர்க் பண்ணுறதுனால அந்த நம்பிக்கையில் வந்துட்டு போயிருக்கலாம், இதில் இருக்கும்போதே வந்துட்டு கூட போயிருக்கலாம், செஞ்சுருக்கலாம். அப்போ இதனுடைய தகவல்களை அவர் மைண்டில் செட் பண்ணியிருக்கலாம் அவர். ஓகே, எனக்கு இன்னொரு கேள்வி வருது சார். ஜனநாயகன் படம் சினிமாவில் நிறைய விஷயங்கள் நடக்குதுங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக இருக்குது. சர்டிஃபிகேட் உடனே கிடைக்கல, முதல்ல எத்தனை நாளைக்கு முன்னாடி அப்ளை பண்ணணும், எப்படியெல்லாம் படம் பார்ப்பாங்கங்கிற ஒரு விஷயமே பொதுமக்களுக்கு தெரிஞ்சது வந்து ஜனநாயகன் படத்து மூலியமாக தான். ஆனால் எடிட்டர்ஸ் இவ்வளோ கேர்லெஸ்ஸாக இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையுமே இப்போ ஜனநாயகன் தான் நமக்கு உறுதிப்படுத்தி. அதுதாங்க, ஜனநாயகன் படம் வந்து மொத்தமாக எல்லாருக்கும், தமிழ் திரையுலக எல்லாருக்குமே ஒரு பாடமாக அமைஞ்சிருக்கு. ஃபஸ்ட்டு சென்சார் போர்டில் இப்படிலாம் பண்ணுவாங்கங்கிறது தயாரிப்பாளர் மிகப்பெரிய சிக்கலை உருவாச்சு. ரிவைசிங் கமிட்டி பார்த்ததுக்கப்புறம் சர்டிஃபிகேட் தரலைங்கிறத ஒரு விஷயத்தை அது புரிய வச்சிச்சு. ரெண்டாவது, இந்த படம் இவ்வளோ ப்ராப்ளத்தை ஒருத்தர் வந்துட்டா இனி அடுத்து வரக்கூடிய படங்கள் சந்திக்க நேரிடும், இனிமேல் நாம் பண்ணும்போது சுதாரிப்பாக பண்ணணுங்கிற ஒரு விஷயத்தை நம்ம வந்து அது உணர முடிஞ்சுது. தயாரிப்பாளர் அதை தான் சொல்ல வர்றாங்க. ஜனநாயகன் எங்களுக்கு ஒரு முன்னுதாரணம், எங்களுக்கு ஒரு லெசன். அந்த படம் நிறைய பேர் அந்த பாடம் கற்றுக் கொடுத்துருக்கு. பட் அந்த அசால்ட்னஸில் இது போயிருக்கா, இல்லை ஒரு நம்பிக்கையின் பேரில் அவரை உள்ளே விட்டுட்டு அந்த நம்பிக்கையை வந்து உடைச்சிட்டார் அவர். இப்போ பிரதீப் வந்து அவர் எடிட்டர் வந்து இப்போ யாரையும் சரணும் உள்ளே விட்டுருக்க முடியாது, தனக்கு நம்பிக்கையர்கள் மட்டும்தான் உள்ளே விட முடியும், வேறு யாரும் போக முடியாது. நீங்கள் ப்ரொடியூசரே உள்ளே போக முடியாதுங்க. வந்தான்னா காஃபி சாப்பிட்டு 2 வார்த்தை பேசிட்டு வெளில போயிடுவார். எடிட்டர், அவருடைய அசிஸ்டண்ட்டு, டைரக்டர், டைரக்டர் அசிஸ்டண்ட்டு, ஒரு 5-6 பேர் தான் உள்ளுக்குள்ளே இருக்க முடியும். பட் 3வது நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. இவர் வந்து மற்ற படங்களுக்கு ஃப்ரீலான்சராக பிரதீப்ட ஒர்க் பண்ணி எடுத்துகிட்டு கேசட் போகிறது, டிஏ கொடுக்குறது, அங்கங்கே கொடுக்குற வேலைகள் பண்ணிட்டதுனால நம்பிக்கையின் பேரில் உள்ளே வந்துட்டு போயிருக்கலாம். பட் இல்லை ஒர்க் பண்ணார் என்னங்கிறது தெரியல. இந்த இந்த படத்தில் அவர் டோட்டல் எடிட்டிங் டிபார்ட்மெண்ட் ஒர்க் பண்ணாராங்கிறது தெரியல. அது ஃப்ரீலான்சர் அசிஸ்டன்ட் எடிட்டர் தான் சொல்லப்படுது இப்போதைக்கு. இன்னும் போக போக தகவல் நமக்கு வரும் அதை. பட் பிரதீப் நாலேஜ் இல்லாமல் தான் இது போயிருக்கு. அவர் ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு விஷயத்தில் ஜஸ்ட் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும்போது தப்புன்னு வந்து அடிச்சிட்டார். சார், இண்டஸ்ட்ரியில் வந்து யாரும் யாரையுமே நம்ப மாட்டாங்க. முதல்ல சினிமாவில் நடக்கிற விஷயங்கள் அதுதான். எல்லாரும் சிரித்து பேசுவாங்க, ஆனால் பின்னாடி போய் அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க தான் பார்ப்பாங்கங்கும்போது பிரவீனுக்கு இனிமே வந்து பட வாய்ப்புகள் கொடுக்கும்போது அவர் அவ்வளோ கேர்லெஸ்ஸாக, இது வந்து பிரவீனோட நம்பிக்கை மேலே இப்போ மிகப்பெரிய ஒரு களங்கம் விழுந்த மாதிரி இருக்குது. நம்ம வேணால் ஃப்ரீலான்சர் எடிட்டர்னு சொல்லிடலாம், இல்லை வந்து யாரோ ஒருத்தர் வந்து பண்ணிட்டாருன்னு. இது முழுக்க என்ன ஆகும், இந்த ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆச்சுல, அந்த எடிட்டருப்பாங்கிற ஒரு நேம் அவருக்கு வந்துருச்சுல்ல, இதை எப்படி பாருங்க? கண்டிப்பாக நீங்கள் சொல்கிறத யோசிக்க வேண்டிய விஷயம் தான், ஒன்று மறுப்பதற்கு இல்லை தான். அதனால் அவர் என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள். இப்போ நீங்கள் ஒன்றும் இல்லைங்க, ஒரு எக்ஸாம்பிள் தாங்க. ஏதோ ட்ராவல்ஸில் ஒரு கார் எடுத்துகிட்டு அவசரமாக கோயம்புத்தூரோ மதுரையோ போகிறீங்க. அந்த டிரைவரை நம்பி தான் நீங்கள் போகணும். கண்டிப்பாக நம்மளை கொண்டு போய் ஊரில் கொண்டு போய் சேர்த்துருவான்னு நம்பிக்கை தான். அதற்கிடையில் ஏதோ ஒரு விபத்து நடந்தால் என்ன பண்ண முடியும், யார் மேலே தவறு சொல்ல முடியும்? கண்டிப்பாக காலம் தான், நேரம் தான் சொல்லிட்டு போயிடணும். அதனால் நம்ம பிரதீப் மேலே மட்டுமே நம்ம வந்து ஃபுல்லாக ஒரு டார்கெட் பண்ண முடியாது. சில பேர் அதை நம்பிக்கை வச்சு தன்னுடைய உதவியாளர் எல்லாம் வந்து நியமித்து ஒரு விஷயத்த பண்ணுறார். அப்போ அந்த நம்பிக்கை அவரை தான் காப்பாற்றணும். பிரதீப்பை தெய்வமாக பார்க்கணும், ஏன்னா தன்னுடைய குரு அவர் இல்லையா. ஸோ அந்த உதவி எடிட்டர் இருக்குது, பிரதீப் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு கடவுளுக்கு நிகரானவர் பிரதீப் எடிட்டர். அப்போ அந்த நம்பிக்கை உங்கள் மேலே வச்சுருக்காங்க, அந்த நம்பிக்கையை நீங்கள் காப்பாற்றிருக்கணும். காப்பாற்றலை, நீங்கள் விட்டுட்டீங்க. இப்போ ஃபுல் கெட்ட பேர் அவருக்கே இப்போ நிறைய ப்ராப்ளம்.
போலீஸ் என்கொயரியில் போய் அவங்க ஒய்ஃப் வந்து ஒரு 8 மாதம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க, அவர்களும் பயந்து போய் இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கும்போது, ஆனால் இதை பிரதீப் வந்து ஈஸியாக அவ்வளோ இதாக விடுறதுக்கான வாய்ப்பு இல்லைங்கிறத நம்ம தெளிவாக சொல்லியிருக்கோம். அவர்கிட்ட ஒரு 25 படங்களுக்கு மேலே ஒர்க் பண்ணவர், டாப் மோஸ்ட் எடிட்டில் அவர் இருக்கார் இன்னைக்கு. ட்ராகன்லேருந்து லைக்லேருந்து அவர் தான். ஸோ நம்பிக்கைக்கான ஒரு எடிட்டர் தான் பிரதீப், அதனால் மாற்று கருத்து இல்லை. பட் மற்றவர்கள் நம்பி ஒரு விஷயத்தை கொடுக்கும்போது அவர்கள் பண்ணும்போது இவர் என்ன பண்ண முடியும்? அப்படி தான் நடந்த விஷயமா இது வந்து இப்போ வந்து பார்க்கப்படுது. சார் இது எடிட்டர் ரெஃபரன்ஸ்னு அந்த வாட்டர் மார்க் இருக்குங்கிறத வச்சு தான் விசாரணையே நடந்திருக்கும். முதல்ல நம்மளே நிறைய விஷயங்கள் இது விஜய் தரப்புலேருந்து ரிலீஸ் பண்ணிடுச்சு. இது வந்து பல்வேறு பிரச்சனைகளை கிரியேட் பண்ணி விட்டுருச்சு. ஒரு படம் ரிலீஸ் ஆனது மட்டும் இல்லை, இது விஜய் வந்து அரசியலுக்கு கேம்பெயின் பண்ணிட்டாரு, விஜய் தான் ரிலீஸ் பண்ணாரு, இந்த மாதிரியான ஒவ்வொரு விஷயங்கள் வரும்போது இது இவ்வளோ அசால்ட்டாகவும் இவ்வளோ கேர்லெஸ்ஸாகவும் இதை பண்ணிட்டாங்கல்ல, அந்த பையனுக்கு என்ன மாதிரியான தண்டனைகள் சார் கிடைக்கும்? இல்லை அதுதான் சட்டம், அதுக்குன்னு சில தண்டனைகள் இருக்கும் இல்லையா, சட்ட பிரிவுகள் இருக்கும். அது சட்ட வல்லுநர்கள் கண்டிப்பாக அதுக்கு வந்து என்ன தீர்ப்புங்கிறத கொடுப்பாங்க. இது இந்த மன்னிக்க முடியாத ஒரு தவறு தான் இது. ஒரு 400 கோடி ரூபாய் அவர் திருடின செயல் தான் இது. சாதாரணமாக பேங்கில் கொள்ளையடிச்சிட்டு நகையை திருடிட்டு போயிட்டால் என்ன தண்டனை இருக்குது உங்களுக்கு அப்படிங்கிறது ஒன்று இருக்கு இல்லையா, இதுவும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். ஸோ மிகப்பெரிய இழப்பு அது. அதனால் அந்த பிரிவின் கீழ் கண்டிப்பாக என்ன உச்சபட்ச தண்டனையோ அது கண்டிப்பாக அவருக்கு கிடைக்கும். அவரோட இணைந்த மற்ற கூட்டாளிகளுக்கும் கிடைக்கும் இது. ஸோ உண்மையாக உழைங்க, அடுத்தவனுக்கு சொத்துக்கு ஆசைப்படாதீங்க, திருடாதீங்க. நீங்கள் உழைத்தால் உங்கள் வாழ்க்கையில் முன்னேறதுக்கு வழிகள் நிறைய இருக்குது உலகத்தில். உங்களுக்குன்னு ஒரு துறையை தேர்ந்தெடுக்கிறீங்க, அந்த துறையில் சிறப்பாக செயல்படுங்க. எல்லாருமே நமக்கு ஒரு குருவாக இருப்பாங்க. ஒவ்வொரு மனிதருக்கும் ஒரு குரு உண்டு இல்லையா? அவர்களுடைய இந்த வழியில் நீங்கள் வேலையை கற்றுட்டு போனீங்கன்னா நீங்கள் சிறப்பாக வரணும்னு தான் சொல்லிக்கல விரும்புகிறேன். இது மற்ற எல்லா உதவி இவருடைய ஆட்கள் இருக்காங்களே அந்தந்த டிபார்ட்மெண்ட்டில் அவர்களுக்கு ஒரு லெசன் இது. நம்ம இது மாதிரி பண்ணக்கூடாது. எஸ், அந்த நம்பிக்கை துரோகம் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணக்கூடிய யாருமே இல்லைங்க. கண்டிப்பாக வந்து இந்த உணர்வுபூர்வமாக தான் வேலை செய்வாங்க. பட் இந்த நபர் அப்படி மாறி இருக்கார். பட் இவராக மாறினாரா இல்லை மாற்றம் செய்யப்பட்டாருங்கிறது வேற விஷயம் ஒன்று இருக்கு. ஆசையை நீங்கள் தூண்ட 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 ஏதோ ஒன்று நடக்கும் இல்லையா, அப்படி எதுவும் செஞ்சாரா என்னன்னு தெரியல. பட் விசாரணை போய்கிட்டு இருக்கு இல்லையா, இப்போ கண்டுபிடிச்சிட்டாங்க. மேற்கொண்டு விசாரணை இன்னும் போகும்போது தான் தெரியணும் இதுக்கு பின்னாடி இன்னும் யாரா இருக்கா இல்லை இவர்கள் தான் பண்ணதா அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும். சார் எனக்கு அடுத்த கேள்வி என்னன்னா, சமீபத்தில் விக்னேஷ் சிவன் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தாரு, நான் ஃப்ளைட்லேருந்து இறங்கும்போது ஒருத்தர் கையில் மொபைலில் ஜனநாயகன் படத்தை ஃபுல் படத்தை வச்சு பார்த்துக்கிட்டு இருக்காரு. எனக்கு அவ்வளோ கோபமாக வருது, அந்த ஃபோனை வாங்கி உடைக்கணும்னு தோணுது, நான் தட்டி விட்டு வந்தேன்னு சொல்கிறாரு. என்னால் எதுவுமே அந்த இடத்துல பண்ண முடியலன்னு. அந்த நிலைமையில தான் இருக்கா சார்? இல்லை, இது விக்னேஷ் சிவன் வந்து அவர் இயக்குனராக இருக்கார், அந்த வழி அவருக்கு தெரியும். இப்போ லைக் அவருடைய சொந்த படம், ₹100 மேலே போட்டு செலவு பண்ணப்பட்ட படம், அது ரிலீஸ்க்கு முன்னாடி வந்துட்டு என்ன பாடுபடுவாங்க, போச்சில் எல்லாமே. அந்த வழி இருந்தது அவருக்கு. படமே ரிலீஸ் ஆகலை, நீங்கள் படம் ரிலீஸ் ஆகி வெளிநாட்டில் வந்துட்டு அதுக்கப்புறம் திருட்டு பேரேசி வருதுன்னா கூட போய் தொலைதுன்னு விட்டுருவாங்க. இது வந்து ஒன்றுமே பண்ண முடியல, தடுக்க முடியல, சரி ரிலீஸ் ஆகிடுச்சு, போட்டோ காட்சி எடுத்துட்டாங்க, வந்து தொலைஞ்சிருச்சு, விட்டு கடந்து போயிடலாம். இது அப்படி இல்லை. அப்போ கண்ணு முன்னாடி ஒருத்தர் படம் பார்க்குறாங்க போது கோவம் வரதான் செய்யும். அது ஆனால் துறையில் இருக்கிறவர், இல்லாதவங்களுக்கே கோவம் வருதுங்கும் போது இருக்கிறவங்களுக்கு எப்படி வரும் உங்களுக்கு? அதான் மொபைலை பிடிச்சி தூக்கி எறிஞ்சிட்டு போயிருக்காரு. ஸோ அந்த கோபத்தை வந்து அவர் காட்டியிருக்காரு, அந்த வழி அது. பட் இது வந்து மனசை சொல்லுவாங்க, யாருமே இதை வந்து பகிர்ந்துருக்கக்கூடாது. அதுதான் சில பேர் வந்து அடுத்த சொத்தை கொள்ளடிக்கணும்னு ஆசைப்படுறவங்க இருக்காங்கல்ல, அதுதான் இது. நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக அது ஷேர் பண்ண 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 ஒவ்வொருத்தருட்டும் போயிடுச்சு. இப்போ கிட்டத்தட்ட கோடிகளுக்கு மேற்பட்டவர்கள் பார்த்ததா ஒரு தகவல் வருது. சார் எனக்கு இன்னொரு விஷயம் என்னென்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஹச் வினோத் ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தாரு. அப்போ அந்த ஆங்கர் ஒரு கேள்வி கேட்குறாரு. என்ன கேள்வி கேட்குறாருன்னா, இந்த ஹீரோவோட இன்ட்ரோடக்ஷனு, ஹீரோவோட டைட்டில் கார்டு இதெல்லாம் எடுத்து எல்லாம் வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் போடுறாங்க, இதெல்லாம் உங்களுக்கு கஷ்டமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு ஹச் வினோத் என்ன சொல்கிறாருன்னா, நான் சபரிமலைக்கு போனேன், என் கூட வந்தவர்கிட்ட வணிவையும் துணிவும் பைரசி வீடியோ இருக்கு, அதுக்கு இது எவ்வளோ தேவலை அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்றாரு. பைரசியை நம்மளால அழிக்க முடியாதுங்கிறாரு. பைரசி வேற, இந்த மாதிரியான திருட்டு விஷயங்கள் நடந்து படம் வெளியாகும் போது ஒரு இயக்குனராக அவருக்கு எவ்வளோ பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் சார்? எங்க வாழ்க்கையே போனது மாதிரி தானே. அதுதான் சொன்னார் இல்லையா, ஒவ்வொருத்தரோட உழைப்பு அது சுத்தமாக காலி பண்ண என்ன அர்த்தம் அப்படிங்கிற அந்த வேதனையை தான் அவர் வந்து அழுத்தமாக சொன்னார். அது அவருடைய படங்களே வந்து அதை பார்க்கும்போது சரி படம் ரிலீஸ் ஆகிடுச்சு போயிடுச்சு, பைரசியில் பார்க்குறா, என்ன சொல்ல முடியும்? எவ்வளவோ வழிகளில் எங்கெங்கேயோ உட்காந்துட்டு ஸ்கேம் பண்ணிட்டு இருக்கானுங்க. எந்த நாட்டிலேருந்து வருதுன்னே கண்டுபிடிக்க முடியல. அப்போ அது ஒழிக்கவே முடியல. அதை இந்த டிஜிட்டலுக்கு முன்னாடியே திருட்டு விசிடின்றது சிடி ஃபாரின்லேருந்து
இந்த கடத்தி கொண்டு வரப்பட்ட விஷயங்கள் நிறைய இருந்தது உங்களுக்கு. அதை பிரிண்ட் போட்டு நிறைய கொடுத்த விஷயங்கள் நிறைய இருந்தது. அப்போ ஒழிக்க முடியல. அப்புறம் தியேட்டரில் பிரிண்ட் எடுத்து போட்டவங்களும் தெரியாமல் எடுத்து போட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க வேற. ஸோ அதையும் ஒழிக்க முடியல. பட் ஒழிப்பதற்கு முயற்சிகள் பண்ணுறாங்க. தியேட்டர் உரிமையாளர்லேருந்து டிஸ்ட்ரிபியூட்டர்லேருந்து நிறைய கோரிக்கைகள் வைக்கிறாங்க அரசாங்கத்திற்கு. எப்படியாவது ஒழிக்க, ஏன்னா பல கடனை வாங்கி போடுறாங்க. ஒவ்வொரு தியேட்டர் ஒன்றும் வட்டிக்கு வாங்கி பிரிண்ட்டை வாங்கி தியேட்டரில் போடுறாங்க. நல்லா ஓடிச்சுன்னா சம்பாதிப்பாங்க, ஓடலைன்னா நஷ்டமாச்சுன்னா சரி அடுத்த படத்துக்களை எடுத்துன்ற அந்த நம்பிக்கையில் தான் அவரோட வாழ்க்கையை போயிட்டுருக்கு. ஜனநாயகன் படமே எங்களுடைய இந்த வருஷத்தினுடைய மிகப்பெரிய ஒரு கனவுன்னு சொல்லியிருந்தார் திருப்பூர் சுப்பிரமணியம் அவர்கள். எங்களுக்கு நிறைய லாஸில் இருக்குது, இது வந்ததுன்னா சிறப்பாக இருக்கும், எங்களுடைய கடன் எல்லாமே அடைச்சிரும் நாங்கள் அப்படின்னா தான் எல்லாருடைய ஆதங்கத்தில் கூட அவர் குரல் கொடுத்தார். ஒரு மாஸ் ஹீரோடைய படம் வரும்போது தான் நீங்கள் எல்லாமே பிஸியாக இருக்கும். நீங்கள் கார் பார்க்கிங், பைக் பார்க்கிங், கேண்டீனு, டோட்டலாக எல்லாமே உங்களுக்கு வந்து சர்க்குலேஷன் அதிகமாக இருக்கும். அப்போ இது இல்லைங்கும் போது எப்படி வரும் அப்படிங்கிற அதுக்கு தான் அவர் வெளிப்படுத்தினார். அதனால் வந்து அவர் வினோத்துடைய வழி வந்து கண்டிப்பாக அவருக்கு மட்டும்தான் தெரியும். மிகப்பெரிய வழி அது. தியேட்டரில் வந்து இந்த படத்தினுடைய ரேஞ்ச் வேறு. இப்போ பார்த்துட்டாங்க நிறைய பேர். அந்த விமர்சனம் கூட தவறுதலாக ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. விஜயை பற்றின ஒரு தவறுதலான இமேஜை கிரியேட் பண்ணுறாங்க. படத்தில் இதெல்லாம் சொல்லியிருக்கார் வேற அப்படின்னு வேற பேசப்படுது. அரசியல் ரீதியாக நிறைய விமர்சனங்கள் வருது. இவர் விட்டுட்டார், அவர் விட்டுட்டார். தன் குழந்தையே இந்த ரோட்டில் விட்டு வந்துடுவாங்களே யாராவது பெற்றவர்கள் போய்? கிடையாது. இல்லை, ஒத்தி பற்றி தானே பாதுகாப்பு வளர்ப்பாங்க வீட்டில். அது மாதிரி தான் இந்த படம். பட் அந்த உணர்வு இல்லாமல் நிறைய பேர் பேசினாங்க. அது தவறு. அது ஸோ இப்போ நபர் பிடிச்சிட்டாங்க, டிபார்ட்மெண்ட் பிடிச்சாச்சு. இப்போ என்ன பதில் சொன்னாங்க பேசுகிறவர்கள் இல்லையா? பேசுவதுக்கு முன்பாக ஒரு விஷயத்தை யோசிக்கணும். யார் விட்டா எப்படி விட்டா. கண்டிப்பாக கேவிஎன் தரப்பில் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. இந்த சீரியஸாக ஹைட் பண்ணது கிட்டத்தட்ட ஒரு 10-15 நாளே பிடிச்சிட்டாங்க இப்போ இல்லையா? 10 நாளுக்குள்ளே நடந்துருச்சு இது மேட்டர். பார்க்கலாம் யார் அந்த நபர், என்ன விஷயம், யாருங்கிறத நம்ம தெரிய வரும். ஓகே சார், நிறைய தகவலை பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி சார். நன்றி.